தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் தொடர்பாக கமல் பேசிய பின் முடிவு எடுக்கப்படும் என்று கர்நாடக திரைப்பட சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாவது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடியிருந்தது ராஜ்கமல் பிலிம். அங்கு ஒரு வார கால அவகாசம் வேண்டும், நாங்கள் கர்நாடக திரைப்பட சம்மேளன நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்ததுடன் 10ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதெல்லாம் ஏற்கனவே தெரிந்த செய்தி. இதன் பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு அதிரடியாக கர்நாடக திரைப்பட சம்மேளன கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கர்நாடக மக்களின் குரலை வலியுறுத்தி இரு மாநில நல்லிணக்க உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் கன்னட ஆர்வலர்களின் குரலை பரிசீலிக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும். கமல் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்தால் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே படத்தை திரையிடுவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்ற ஒரு விஷயத்தை மிக தெள்ள தெளிவாக இந்த கூட்டத்தில் முடிவாக எடுத்திருக்கிறார்கள். அதை அப்படியே தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கமல் எப்போது வந்து பேசுவார், எங்களை இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் 10ஆம் தேதி வரை அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். எங்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக அனைத்து நிர்வாகிகளும், சம்மேளனத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கமல் மன்னிப்பு கேட்டது தொடர்பாக நாங்கள் விவாதித்து இறுதிக்கட்ட முடிவை எடுப்போம். ஆனால் மன்னிப்பு என்ற தெளிவான வார்த்தை கட்டாயம் இருக்க வேண்டும், அதுவும் பகிரங்க மன்னிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கர்நாடக திரைப்பட சம்மேளன கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் 10ஆம் தேதி முடிந்தால் கூட கமல் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாக விடமாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் கர்நாடக திரைப்பட சம்மேளனம் உறுதியாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.